கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்சங்கும் ஹுவாவேயும் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அறிமுகப்படுத்தின நேரம் ஷாமியும் நாங்களும் ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிச்சுட்டு இருக்கோன்னு ஒரு வீடியோவை லீக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் இந்த ஹுவாவே சாம்சங் மாதிரி இல்லாமல் இந்த ஷாமியோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருந்தும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இருந்துச்சு. இப்போது சாம்சங்கும் ஹுவாவே அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிலீஸே பண்ணிட்டாங்க, லான்ச்சே பண்ணிட்டாங்க. ஆனால் ஷாமி தரப்புலேருந்து எந்த நியூஸும் இது வரைக்கும் வராமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமி இன்னொரு வீடியோ லீக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நாங்கள் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை தயாரிச்சுட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வராங்க. அதுக்காக தான் அவங்க இந்த வீடியோவை லீக் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நம்ம என்ன பார்க்க போகிற ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஷாமி பற்றினது தான். ஷாமி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ Mi 9 லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது கூட ஒரு 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணலை, அவங்க ஒரு வீடியோ மூலமாக லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவோட சூப்பர் ஒர்க் சார்ஜிங் தான். அவங்க ஓப்போ R17 Pro லான்ச் பண்ணியிருந்தனாலும் இந்த சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கால் ஓப்போவால் 35 மினிட்ஸில் 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கும் ஷாமியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சைட் பை சைடு வச்சு அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த சார்ஜ் பண்ணதில் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களால் இந்த ஷாமியோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு 17 மினிட்ஸில் 0 to 100 கொண்டு போக முடிஞ்சுது. ஆனால் அதே டைமில் இந்த ஓப்போவோட சூப்பர் ஒர்க் சார்ஜிங்கை வச்சு உங்களால் 65% வரைக்கும் தான் சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. இது உண்மையிலே ஒரு பெரிய இன்னோவேஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப்போட சார்ஜரில் கூட 65 வாட்ஸ் சார்ஜிங் தான் இருக்குது. ஆனால் ஷாமி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 100 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொண்டு வரது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ பேட்டரிக்கு போதுமான அளவு பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்காங்களான்னு பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஹுவாவே பற்றினது. ஹுவாவே இப்போ ரீசெண்டாக தான் அவங்களோட ஹுவாவே P30 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஹுவாவே சாம்சங்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரைவல் கம்பெனிஸாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண நேரம் சாம்சங் சொன்னாங்க எங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் நல்ல டிசைன் இருக்குன்னு. அதே நேரத்தில் ஹுவாவே சொன்னாங்க சாம்சங்கோட டிசைன் ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் கிடையாது, ஆனால் எங்களோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, இது ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்லி மாறி சண்டை போட்டுருந்தாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாஸ்டர் பேச்ச கேட்டு பிரிச்சு மேய்றானுங்களே. ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹுவாவே P30 Proல சாம்சங்கோட OLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீ நானே பேர கில்லடா, ரெண்டு பேரும் ஒத்த பசங்கடா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.